ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். மைண்ட் ஒன்லி மேக்ஸ் எஸ் புத்தா ஆர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனசை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம்ங்கிறது அந்த மாதிரி நமக்கு நண்பனாகவும் இருக்கும், பகைவனாகவும் இருக்கும். இந்த மனசை கட்டுப்படுத்தலைன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப துன்பகரமானதான் இருக்கும். இப்படி தான் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார். விருந்தாளிகள்லாம் வந்தால் அவங்களை நல்லா உபசரிப்பார். அவரே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விருந்தாளிகளுக்கு பரிமாறுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவார். அவர் ஒரு குரங்கை வளர்த்தார். அந்த குரங்குக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தார். அந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் கொண்டு தண்ணியை கொண்டு வைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பு வச்சுருந்தார், பெரம்பு. அதெல்லாம் டக்குன்னு அடிப்பார். உடனே ஓடி போய் அது தண்ணியை வைக்கும் விருந்தாளிக்கு. அதுக்கப்புறம் சாத்தை கொண்டு வை அப்படிம்பாரு, சாத்தை கொண்டு வைக்கும். சாம்பாரை ஊற்றும்பார், டக்குன்னு சாம்பாரை ஊற்றும். ஒவ்வொரு தடவையும் அடித்து அதை வேலை வாங்குவார். இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த விருந்தாளிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி துன்பப்படுத்துகிறாரு குரங்கு போய் இந்த சுவாமிஜி, இவர் சாமியார்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஏன் சுவாமி அதை போய் இப்படி துன்பப்படுத்துறீங்க, நானே போட்டுக்கிறேன், தயவுசெய்து விட்டுருங்க, அதை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஓ, நீ அப்படி சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவர் சரிப்பா நீ மாட்டு சாப்பிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுடுறேன், அதை ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு அந்த குரங்கு விருந்தாளியோட தோலில் உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிட்ற போது தள்ளி விட்டது. அந்த டம்ளரை தண்ணியை தள்ளி விட்டது. அது மாதிரி இலைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிட விடாதபடி இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணினது. இலையை பிடிச்சி இழுத்தது. அதில் இருக்கிற வடையை எடுத்து அது சாப்பிட்டது. ஐயோ சாமி கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னாரு. உடனே திருப்பி கம்பை எடுத்து அந்த சாமியார் அடித்தார். டக்குன்னு பின்னாடி நின்றுச்சு. இன்னொரு இலையை கொண்டு போடுனாரு, கரெக்டாக போட்டுச்சு. அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இப்போ புரியுதா இந்த பரம்போடைய ரகசியம் அப்படின்னாரு. ஸோ அந்த பெரம்போட ரகசியம் என்ன? மனக்கட்டுப்பாடு. மனம் என்பது ஒரு குரங்கு, எல்லாரும் சொல்லக்கூடியது தான். அதுக்கு கட்டுப்பாடு என்ன தெரியுமா? இந்த மாதிரி பெரம்பு. இங்கே பெரம்புனா என்ன அர்த்தம்? பக்தி, கர்மா, ஞானம், இந்த மூன்றுலையும் மனிதன் இருக்கும் பொழுதோ மனக்கட்டுப்பாடு கிடைக்கிறது. ஆன்மீக சாதனைகளை பண்ணும் பொழுதோ மனக்கட்டுப்பாடு ஏற்படுகிறது. புலன் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? மனசை ஒரு குரங்குக்கு ஒப்பிட்டார். எந்த மாதிரி குரங்கு? சாதாரண குரங்கு இல்லை. ஒரே குரங்குக்கு தேல் கொட்டியிருந்தா எப்படி இருக்கும்? அதே குரங்கு குடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதே குரங்குக்கு பிசாசு பிடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குரங்கை விட மோசமானது மனிதனுடைய மனசுங்கிறாரு. ஸோ மங்கீஸ் மைண்ட் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் மேன்ஸ் மைண்டுங்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட மனசை கட்டுப்படுத்தணும்னா நம்ம ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் மனதை கட்டுப்படுத்தலாம். இறைவா நன்றி.